HRNC நிறுவனம் நல்லா தெரியும், நல்லா பாருங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா? அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது. அதே மாதிரி HRNC டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்ல. இது பரவலாக தவறான கருத்து இருக்கு. அது எந்த வரி பணத்துனா கோயில் மேல வரி போடுறாங்க. HRNC காரங்க கோயில் மேல வரி போடுறாங்கன்னா எவ்வளவு வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, சென்ற அரசாங்கம் 340 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த அரசாங்கத்துக்காரங்க 340 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும். திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட். அப்ப உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேல வரி போடுறதே பிரஸுக்கே தெரியல, மறைச்சிருக்காங்க. கோயில்ல வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் 1947 இருந்து நேத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியல, மறைச்சிருக்காங்க. அதுல எது மாற்று கருத்து இருந்தா நீங்க பேசலாம். போ ஆமான்னா ஆமான்னு, பேசலன்னா ஆமான்னு ஏத்துக்கிறேன். ரைட். அப்ப மறைச்சிருக்கிறது இப்ப வெளியே வருது, சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன். மொத்தத்தில் 340 கோடி ரூபாய் போடுறாங்க. எப்படி வரி போடுறாங்கன்னா, வியாபாரி மாதிரி கோயில்கள் என்ன செய்யறாங்க, பிசினஸ் கார்பரேட் செக்டர் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 5000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு அதுல இருந்து 20,000 ரூபாய்க்கு 4% வட்டி, 20,000 ரூபாய் வருமானம் அதுல இருந்து 60,000 வர்றதுக்கு 5% வட்டி, 60,000 2 லட்சம் வர்றதுக்கு 6% வட்டி, 2 லட்சம் வருமானம் வருமானத்தில் 5 லட்சம் வர்றதுக்கு 7% வட்டி போடுறாங்க. இதெல்லாம் போக 5 லட்சத்துக்கு மேல வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு 12 விழுக்காடு வட்டி போடுறாங்க. இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை, தெரியறதே கிடையாது. இந்து நிறுவனங்களுக்கு தெரியல, ஆதீனங்களுக்கு தெரியும், ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க. ஆதீனங்களுக்கு முதுகு விளக்கம் தெரியவே இல்லை. 11 ஆதீனங்களை இந்த வருஷத்துல இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு. 11 ஆதீனங்களை இப்ப இருக்கிற கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு. இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியல. மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 12% இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட் 340 கோடி, அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் 370 கோடி போடுறாங்க வட்டி. அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துருது 2020-21 20ல 420 கோடி ரூபாய் போடுறாங்க. 21 இந்த கவர்மெண்ட் 427 கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க. அது 89 லட்சம். நல்லா கவனிங்க, 429 லட்சம் கோடி 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 87 லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேல. எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேல. சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த கோயில்ல வரி வர்ற பணத்தை தான் HRNC டிபார்ட்மெண்ட்ல நிர்வாக ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க. கோயில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்க பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு. நம்ம 56 கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க. 7 கோடிக்கு மேல ஓட்டு போடாதவங்க சேர்த்த எக்கச்சக்கமா போடுறோம். அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்ல, புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும். இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க. இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்னு இருக்கு, அந்த கோயில் நிதின்னு ஒன்னு இருக்கு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் நிதின்னு ஒன்னு இருக்கு. இந்த நிதியில அவங்க துறைக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் அதுல எடுத்துக்கிடலாம். ஆனா சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்காரு, அவருக்கு பசி எடுத்துருச்சு, அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம், டீ எல்லாம் கொடுக்குறோம், வண்டி கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், காரோட ஃபியூல் 80 லிட்டர் கொடுக்குறோம் மாசத்துக்கு. மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்ட வாங்கிடுவாரு, டிசியோ ஜேசிட்டோ வாங்கிடுவார். இதுதான். ஆனா இதுக்கெல்லாம் தேவை, பசிக்குது, காலையில பர்ஸை எடுத்துட்டு வரல, போய் ஒன்னு ஒரு பர்டிகுலர் ஹோட்டல், பெரிய ஹோட்டல்ல ஒரு 4 இட்லி, இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா வருத்தப்படுவாங்க. இது கோயில இந்த போலீஸ் ஸ்டேஷன் மறந்துருக்கேன், எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, போய் உடனே வாங்கிட்டு வர்றாங்க 4 இட்லி வாங்கிட்டு வர, அது 250 ரூபா. அத என்ன செய்யறாங்க, பெர்மனன்ட் அட்வான்ஸ் ஒன்னு இருக்கு, அதுல இருந்து எடுக்க சொல்றாரு. ஜெயிலுக்கு தான் போகணும். நீங்க என்ன சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பாக்குறது வேற. கமான், இட்லி வாங்கலாம், 4 இட்லி 40 இட்லி கூட நீ சாப்பிடு. ஆனா எதுல இருந்து வரணும், உன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிக்கும், சொந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு.